கொஞ்சமாக சாலிடான ஃபுட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். அதனால நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்பூனு, கிண்ணம் இது எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டோம். நாங்கள் அதுவும் பொங்கல் டைமில் எல்லாமே ஆர்டர் போட்டோம். அப்படின்றனால என்னென்ன ஆர்டர் போட்டோம் அப்படின்றத எங்களுக்கே தெரியல. நிறையா இது ஆர்டர் போட்டிருக்கோம். எல்லாம் ரிலேட்டிவ் வந்தனால நாங்கள் எதுவுமே அன்பாக்சிங் பண்ணல. இன்றைக்கி நான் உங்களுக்கு அதுதான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னே தெரியல. இப்போ ஓப்பன் பண்ணால் தான் என்ன இருக்குன்னே தெரியும். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றது. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்ம பாப்பாவுக்கு தண்ணி, பால் இந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா சிப்பர் கப்பு. இதில் வந்துட்டு பாப்பாவுக்கு தண்ணி, நம்ம பிஸ்கெட்டு, இந்த மாதிரி செர்லாக்கு, சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸில் கொடுக்கறத விட இது மாதிரி கொடுத்தா அவங்க கொஞ்சம் ஷிப் பண்ணிகிட்டே கொடுப்பாங்க. அதனால நாங்கள் சிப்பர் கப் போட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது மூலிமா தான் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. மேலெல்லாம் பொம்மை வச்ச மாதிரிலாம் இருக்குது. இது ஓப்பன் பண்ணிட்டு இந்த வழியாக தான் நம்ம பாப்பாவுக்கு கொடுத்தா இந்த வழியாக அவங்க ரொம்ப சிப் பண்ணி அழகாக குடிச்சுப்பாங்க. ரொம்ப வேஸ்ட்டும் ஆகாது. அதனால தான் நாங்கள் இந்த சிப்பர் கப் போட்டிருக்கோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. இப்போ ஓப்பன் பண்ணால் தான் இந்த பாக்ஸில் என்ன வந்திருக்குன்னே தெரியும். நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு எல்லா திங்ஸுமே நாங்கள் அமேசான் ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்ற 2 வெப்சைட்டில் தான் நாங்கள் வாங்குவோம். அதுவும் ரொம்ப நாங்கள் எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குவோம். ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு எல்லாமே ரொம்ப கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சூஸ் பண்ணனால ஒரு தடவைக்கு நாங்கள் 2 தடவை எல்லாமே நாங்கள் ரிவ்யூ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகாக ஒரு பொம்மை வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாய் வந்திருக்கு. இது பாப்பா வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு விளையாடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் ரேடல். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பாப்பா கையில் வச்சுக்கிட்டு இப்படி ரொம்ப விளையாடுவாங்க. இங்கே வந்து அழகாக குண்டுமணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பண்ணால் ரொம்ப மைல்டாக சவுண்ட் வரும். இது ஆன் பண்ணால் நம்மளுக்கு இதுலேருந்து மியூசிக், லைட்டு எல்லாமே எரியும். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்படி சவுண்ட் வேணும், ரொம்ப மைல்டாக வேணும் அப்படின்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப சவுண்டு வேணுனாலும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தான் இந்த ஸ்க்ரூ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம செல்லு போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா இப்படி கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப அவங்களுக்கும் கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதனால எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் இது வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பூட்ஸு. இது ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ 6 மந்த் ஆகிட்டனால எல்லாம் கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு. அதுக்காக தான் நாங்கள் 6 மந்த்துக்கு போடுற மாதிரி வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக கேட் மாதிரி இருக்குது. இது எங்கள் பாப்பாவுக்கு போட்டால் ரொம்ப அழகாக அவளும் கொஞ்சம் பூனைக்குட்டி மாதிரி இருப்பா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வாங்கினோம். நான் இதை எங்கள் பாப்பாவுக்கு நல்லா போட்டு விட்டுட்டு நானும் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவள் தலையில் போட்டாலும் இது ரொம்ப அவளும் கொஞ்சம் அழகாக இருக்கும், அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இது வாங்கியிருக்கோம். அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செர்லாக் வந்திருக்கு. இப்போதான் நாங்கள் செர்லாக் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினோம். இது நாங்கள் என்ன ஃப்ளேவரில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரைஸ் ஃப்ளேவரில் வாங்கியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு 6 மந்த்து கொடுக்கும்போது ரைஸ் ஃப்ளேவரில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் ரைஸ் ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம். இன்னையிலேருந்து நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு செர்லாக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நாங்கள் எல்லா திங்ஸுமே வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் பைப்ஸு. இது எதுக்கு அப்படின்னா பாப்பா அவங்களுக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம தரும்போது மேலே ட்ரெஸ்ஸில் எல்லாம் பட்டுரும். அப்படி வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் எல்லாம் படாமல் ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்காக இது நாங்கள் வாங்கினோம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம பாப்பாவோட நெக்கில் போட்டு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா
பாப்பாவோட கழுத்து இதுக்குள்ளே தான் இருக்கும். இதை நம்ம ஃபுல்லாக பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இதில் சாப்பாடு பட்ட உடனே நம்ம இதை எடுத்து வாஷ் பண்ணிடலாம். பாப்பாங்களுக்கும் ரொம்ப அழுக்காகாது. அதுக்காக தான் நாங்கள் எல்லாமே வாங்கினோம். இது பார்த்து நாங்கள் அதிகமாக எப்படி நாங்கள் வாங்குவோம் அப்படின்னா எந்த பிராண்டில் வாங்குவோம்னா பேபியக் அப்படின்ற பிராண்டில் தான் வாங்குவோம். ஏன்னா இதில் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டான குவாலிட்டியாக தான் குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த பிராண்டில் வாங்குகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் வால் கிளாஸு. இது வந்துட்டு பாப்பாங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோடனே நம்ம தண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்து நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிளாஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் எல்லாம் அழகாக இருக்குது. இது குழந்தைங்களோட வாய்க்கும் ரொம்ப இதாக இருக்கும். தண்ணி குடிக்கும்போதெல்லாம் அவங்க வாயில் கீரல் எதுவுமே படாது. அழகாக இதில் அப்படியே அழகாக குடிச்சுப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் இது வாங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா மொத்தமாக வெயிட்டாகவும் இருக்குது. இதில் ஃபுட் கிரைண்டர் வந்திருக்கு. அடுத்ததான் சிப்பிங் பாட்டில் வந்திருக்கு. இந்த ஃபுட் கிரைண்டர் எதுக்கு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு இட்லி ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கொடுக்கும்போதே இதில் நம்ம மைண்ட் பண்ணி கொடுக்கலாம். எப்படி வந்திருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பிங்க் கலரில் வந்திருக்கு. எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் கேஷுவலாக எல்லாம் எந்த ப்ராடக்ட் நாங்கள் எல்லாம் வாங்கினாலுமே அது மோஸ்ட்லி பிங்க் கலர்லேயே தான் வரும். அவளுக்கு ரொம்ப ஃபேவரட் கலராக ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுல்லாம் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம பாப்பாவுக்கு தரத்துக்காக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் நம்ம இட்லி ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம இப்படி மைண்ட் பண்ணால் நல்லா குழந்தைங்க வாய்க்கு எவ்வளோ ஏற்ற மாதிரி நம்ம மசிச்சு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மசிச்சுக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இது வாங்கினோம். அடுத்ததான் சிப்பர் பாட்டில். ஏற்கனவே நாங்கள் இது வாங்கியிருக்கோம். ஆனாலும் இது எப்படி இருக்குன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீடிங் பாட்டில் கொடுக்குற மாதிரியே தான் இருக்குது. இது அங்கே பாருங்கள் அந்த லப்பர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நிப்புள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இதுலேயே அவங்க ஹோல்ஸ் போட்டு தான் தந்திருக்காங்க. இதில் நம்ம தண்ணி பால் எதாக இருந்தாலும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஃபீடிங் பாட்டில் இப்படி கையில் பிடிச்சிட்டு ரொம்ப இதாக கொடுத்துப்பாங்க. இதை நம்ம இப்படி எடுத்துகிட்டு கூட நம்ம நல்லா க்ளீன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க ரொம்ப நல்லா பிடிச்சிப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் இதை வாங்கினோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஃபீடிங் பாட்டில் தான். ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு கூல் மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இதை நம்ம இதில் ஹோல்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வேஸ்ட்டும் ஆகாது. ஃபீடிங் பாட்டில் தான். ஆனால் இது எப்படி இருக்குன்னா ஸ்பூன் அட்டாச்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கூல் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கப்பில் வச்சு கொடுக்கும்போது எல்லாமே ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ஆனால் இந்த பாட்டிலில் நம்ம எல்லாம் ஊற்றிட்டு இப்படி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா குடிச்சுப்பாங்க. அவங்க வாயை தவிர கீழேயே சிந்தாது. இதுலேயே அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் நல்லா ஹோல்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இது வாங்கியிருக்கோம். அடுத்ததான் நிப்புலரு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு தேன் லப்பர் கொடுப்போம். அவங்க வாயில் வச்சு ஷப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இதுவும் அதே டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வலை கொடுத்துருக்காங்க. இந்த வலையை நம்ம இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு இதுக்குள்ளே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா ஷப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷப் பண்ண குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸோட கசண்டெல்லாம் வாய்க்குள்ளே போகாமல் இது வந்து நல்லா வடிகட்டின மாதிரி ஆகிடும். அந்த சாறு மட்டும் குழந்தைங்களுக்கு போகும். அவங்க விளையாட்டாக சப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சாறு உள்ளே போக அந்த ஃப்ரூட்ஸோட எனர்ஜி எல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்குது. அதுக்காக தான் எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் இது வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் தான் ஃபுட் ஃபீடிங்காக வாங்கின திங்ஸு. இனிமேட்டு பாப்பா இதில் தான் சாப்பிட போகிறாங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இதை எல்லாத்தையும் நாங்க ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்ற ஒரு ஆப்ல தான் நாங்க வாங்கினோம். நாங்க இன்னும் நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். பாப்பா இனிமே சாப்பிட போற எல்லா வீடியோவையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க மறக்காம பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம விவி ஸ்மார்ட் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.